இப்படியே படிப்படியாக பல கொள்கைகளை ஃபாலோ பண்ணி இன்ஃபோசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. அவங்க வாழ்க்கையிலையும் பல மாற்றங்கள். கம்பெனியும் நல்லா வளர்ச்சி அடையுது, மேலும் விரிவடையவும் தொடங்குது. 1998 லாஸ்ட் குவார்ட்டர்ஸில் இன்ஃபோசிஸோட இன்கம் 90%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் கிரியேட் பண்ண இஎஸ்ஓபி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான் ஆல் 1994 2575 எம்ப்ளாயீஸ், 1998 1491, 1999 18,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க. 1999 மார்ச்சில் அமெரிக்கா நாஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட்டில் இன்ஃபோசிஸ் பிளேஸ் ஆகிட்டுருக்கு. சேம் இயரில் எக்கனாமிக் டைம்ஸில் இன்ஃபோசிஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கு. 2000 இன்ஃபோசிஸ் 7000 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 2004 யந்த்ரா கார்ப்பரேஷனை சேல் பண்ணனால 45 crore ப்ராஃபிட் இன்ஃபோசிஸ் கெயின் பண்ணியிருக்கு. 2002 மார்ச் 31 அன்னைக்கு இன்ஃபோசிஸ் ஹெட் போஸ்ட்லேருந்து ரிலீவ் ஆகுறாரு. ஜூலை 2006 எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் போஸ்ட்லேருந்து விலகிறாரு திரு நாராயணமூர்த்தி. அடுத்து நந்தன் நீலகனி சிஇஓ பொறுப்பேற்கிறாரு. அதன் பிறகு கோபாலகிருஷ்ணன் பதவி ஏற்கிறாரு. இப்போது சலீல் பரீக்ன்றவர் 2018 சிஇஓவாக இருக்கிறார். நாராயணமூர்த்தி சிறிது காலம் சேர்மனாக இருந்து ஓய்வு பெற்றுறாரு.